ஹாய் கைஸ், அப்படி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது a typical family ஃபைனல் எபிசோடு ஸ்டார்ட்ல ஹீரோ ஃபார்மசிக்கு போய் தன்னோட கழுத்தை காட்ட இந்த காயத்துக்கான காரணம் ரேஷஸ். அதை விட்டா கொஞ்ச நேரத்துலயோ இல்லை 1 வீக்லயோ சரியாயிடும். ஆயில்மெண்ட் வேணுமா சார்னு கடைக்காரங்களும் கேட்க ஹீரோ அதை வாங்காமலே போயிடுவாரு. இப்போ ஹீரோக்கு இருக்க டைம் 1 வாரம். அதுக்குள்ள ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்தி தன்னோட உயிரை விடணும். அப்ப ஹீரோயின் கூடையோட வருவாங்க. அதுக்கான காரணம் பாட்டியோட கனவு. ஹீரோ மலையில நினைற மாதிரி பாட்டி கனவு கண்டிருப்பாங்க. நீயே இங்க வந்தனே ஹீரோன்னு கேட்க ஹீரோ அதுக்கு ஆன்சர் பண்ணாம டேட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு கூட்டு போவாரு. இல்ல எல்லாரும் கூட ஸ்கூல்ல ஃப்ரெண்ட் ஆயிடுவா. ஆனா ஜோ தனியாகிட்டா. இல்லனவே போய் பேசுவா. ஜோவும் ஏன்னா என்னை பார்த்தா பாவமா இருக்கான்னு கேட்க இல்லனாவும் டீம்ல வந்து ஜாயின் பண்ண சொல்வா. டீமுக்கு நீ தேவைன்னு சொல்ல ஜோ ஒத்துக்க மாட்டா. ஆனா ஜோ நைட் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுவா. இல்லனாவும் இதை சொல்லி ஜாயின் பண்ண சொல்ல ஒன்னும் தேவையில்லைன்னு அவ போயிடுவா. எங்க ரோஸ் எக்ஸசைஸ் பண்ணி செம ஃபிளெக்சிபிள் ஆயிட்டா. அப்ப கிரேஸ் கிம்ம கூட்டிட்டு வருவா. ரோஸும் பிளைண்ட் எடுக்க தான் கூட்டு வந்தேன்னு நினைச்சு எனக்கு அதெல்லாம் வேணாம்னு சொல்லிட்டு போக்க, ஆனா கிம் வந்ததுக்கான காரணம் அவன் ட்ரெயினரை ஜாயின் பண்றதுக்காக வந்திருப்பான். அப்பதான் ரோஸுக்கு கிம்ம எங்கேயும் பார்த்த மாதிரியே இருக்கும். சவுனால பாத்திருப்பேன்னு கிரேஸ் சொல்ல இல்ல அதுக்கும் முன்னாடி இவ பாத்திருக்கா. மிட் நைட்ல ஃபுட் ஆர்டர் பண்ணும்போது கிம்ம தான் வந்து டெலிவர் பண்ணுவானா. நீ தானே மிட் நைட்ல கூட ஃபுட்டை ஃப்ரெஷ்ஷாவும் சூடாவும் கொடுப்பேன்னு கேட்க கிரேஸ் அது ஸ்பை வேலைக்காக பண்ணதுன்னு சொல்வா. ஆனா அப்படி இல்ல போல. ஒருத்தர் பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிப்பாங்க. இவங்களுக்குள்ளயும் என்னமோ ஸ்டார்ட் ஆக போகுது. இதெல்லாம் அந்த டாக்டர் ஒளிஞ்சிருந்து குறுன்னு பாத்துட்டு இருப்பான். உங்களை அழிக்காம விட மாட்டேன்னு சபதம் போட்டுட்டு இருப்பான். ரோஸ் ஜாகிங் போக அப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இந்த டாக்டர் தான் முன்னாடி வந்து நிப்பான். இவன் எடுத்த வீடியோ காட்டி உனக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் பவர் இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கும் ஸ்பெஷல் பவர் இருக்கு. நான் 4 வயசுலயே கொரியன் ஆல்பபெட்ல நானே படிச்சேன்னு சொல்ல ரோஸும் டேய் இதெல்லாம் சூப்பர் பவர் ஆடான்னு பாத்துட்டு இருப்பா. ஆனா அவன் நீயும் ஸ்பெஷல் நானும் ஸ்பெஷல் வா மேரேஜ் பண்ணிக்கலான்னு கூப்பிட ஆட கூட லூசுன்னு ரோஸ் போக அவன் விட மாட்டான். கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா இல்ல இந்த வீடியோ இன்டர்நெட்ல விட்டுருவேன்னு சொல்ல விட்டாலும் யார் நம்புவா? எல்லாரும் ஃபேக்குன்னு தான் நினைப்பாங்க. சரி காசு எது திருப்பி கொடுன்னு 2 பில்லியன் கேட்பான். இவன் கொடுத்ததே 200 மில்லியன் தான். எதுக்குடா 2 பில்லியன் ரோஸ் கேட்க அவன் தான் போய் மாட்டிக்கிட்டானே ஒரு லோன் சார் கிட்ட. அவங்க வட்டி மேல வட்டி போட்டு 2 பில்லியன் ஆக்கி வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் எழுதிட்டான். அவன் கிளீனுக்கு வீடுன்னு எல்லாம் போச்சு. அடிச்சு போன ரோஸும் போக இவன் பின்னாடி தொடுத்துட்டு போலான்னு போவான். அப்ப கிம் வந்து மோத இவன் கீழே விழுந்துருவான். அச்சிச்சோ போன் கீழே விழுந்துருச்சே. நான் எடுக்கிறேன்னு எடுக்க இந்த டாக்டர் எடுக்க வருவான். கிம்மோட தலையில முதி இவன் மூக்கு ஒடிஞ்சிரும். கிம்மோ உனக்கு இது வேணுமான்னு கேட்க டாக்டரோ ஆமா ப்ளீஸ் கொடுத்துங்களேன்னு கை நீட்டுவான். ஆனா கிம்மு எடுத்துக்கொண்டு தலையில போட்டுருவான். அடுத்த நாள் பாட்டிக்கு மறுபடியும் அதே கனவு. ஹீரோ கிட்ட அந்த கனவு பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கனவுல நெருப்பு இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி நெருப்பு இருந்தது. ஒரு கிளாக் இருக்கும். 13 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளாக் இருந்தது. ஆனா புதுசா இருக்கிறது காத்துல பசங்களா பறந்துட்டு இருந்தாங்களா. அது எப்படின்னு ஹீரோக்கு புரியல. தான் ஃப்ரெண்டு கிட்ட போய் இதை பத்தி கேட்க ஃப்ரெண்டும் இன்னுமாடா நீ அதை விடலன்னு பாப்பாரு. அன்னைக்கு ஹீரோ தன் கழுத்தை கவர் பண்ற மாதிரி ஷர்ட் போட்டிருப்பாரு. கேட்டா கோல்டுன்னு போய் சொல்வாரு. ஆனா நைட்டு ஹீரோ நைஸா பாத்துருவாங்க. இனினோ இது எப்பாச்சுன்னு கேட்க ஹீரோ பாஸ்டுக்கு பண்ணதுனால காயப்பட்டதை சொல்வாரு. அப்போ பாஸ்ட்ல இருக்க நெருப்பு உன்னை காயப்படுத்தும்னு ஹீரோயின் பயப்பட இதை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்காக ஹீரோயின் போவாங்க. ஆனா ஹீரோ விட மாட்டாரு. ஏன்னா அடுத்த நாள் இன்னோட டான்ஸ் காம்படிஷன் இருக்கு. நாளைக்கு வரைக்கும் இதை பத்தி சொல்ல வேணும்னு சொல்வாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். ஹீரோவை காப்பாத்த முடியாதுன்னு ஹீரோயின் வருத்தப்பட இப்ப பாட்டிக்கு இன்னொரு கனவு வேற வரும். ஆனா இந்த கனவுல இல்னாவோட காம்படிஷன்ல ரோஸ் எல்லாரும் முன்னாடி பறக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பாங்க. போக வேணான்னு ரோஸ் கிட்ட சொல்ல ரோஸ் இந்த வாய்ப்பை விட விரும்பல. காம்படிஷன்ல என்ன நடந்தாலும் ரோஸ் பறக்காம இருந்தானா ஃபியூச்சரை மாத்த முடியும்னு ஹீரோக்கு ரோஸால ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் காம்படிஷனுக்கு போகணும்னு முடிவெடுப்பா. இன்னைக்கு தான் அந்த காம்படிஷன். ஆடியன்ஸ் ஓட்டு ரொம்ப முக்கியம். ஹீரோவோட ஃபேமிலியும் வர ஹீரோனோட ஃபேமிலி இல்னாவை சேர் பண்றதுக்காக வருவாங்க. கிம் இல்னா வீட்டுக்கு ஒன்று கிளிப்ப போட்டிருப்பான். அதை பார்த்து ரோஸ் லைட்டா சிரிக்க கிம்ம வெக்கப்பட்டு சிரிப்பான். ஹீரோ கேட்ட மாதிரி ஹீரோவோட இன்னொரு ஃப்ரெண்டு ரிப்போர்ட்டை கண்டுபிடிச்சிட்டாரு. இல்னாவோட காம்படிஷன் இருந்தும் ஹீரோ அங்க போக இல்னா காம்படிஷனுக்கு முன்னாடி வரேன்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு தான் போவாரு. நானும் வரேன்னு ஹீரோன்னு சொன்னாலும் ஹீரோ கேட்க மாட்டாரு. இங்க இல்ல கொஞ்சம் நர்வஸா தான் இருப்பான். ஹீரோனை போய் பேச அவ அப்பா வரலன்னு கேட்பா. ஹீரோனும் கண்டிப்பா வந்துருவாருன்னு சொல்ல அப்பதான் இல்லனா ஹீரோன் கிட்ட சொல்வா. அப்பா சொன்னாரு நம்ம முடிவுன்னு நினைக்கிறது முடிவில்ல, கண்டிப்பா நாளைக்குன்னு ஒண்ணு இருக்கும். அப்பா சாக போறாருன்றது பாட்டியோட கனவு மட்டும்தான். அது முடிவா இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்பா கண்டிப்பா திரும்பி வருவாரு. ஹீரோனுக்கு அவ புரிய வைப்பா. ஹீரோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து 5th ஃப்ளோருக்கு இப்படி சீக்கிரமா போறதுன்னு பாப்பாரு. ஹீரோ தான் இறந்த ஃப்ரெண்டோட பையனுக்கு மறைமுகமா கம்பெனில இருந்து ஃபண்ட் ஆஃபர் பண்ற மாதிரி அவனோட டியூஷன் ஃபீஸ்ல ஹீரோ தான் பாத்துப்பாரு. அது எனக்கு தெரியும் ஃப்ரெண்டும் சொல்ல எல்லாமே நல்லா தான் போகும். ஆனா இந்த காம்படிஷன்ல
ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் சுத்திட்டு இருப்பான். ரோஸுக்கு மெசேஜ் பண்ணுவான். இல்னாவோட போட்டோ அனுப்பி ரொம்ப கியூட்டா இருக்கல, கிரீன் ரூமுக்கு வான்னு பிளாக்மெயில் பண்ணுவான். இந்த கொசு தலைவேல தாங்க முடியலன்னு ரோஸ கிளம்பி போக இல்னா ஸ்டேஜ் கிட்ட வந்துருவா. அவளோட கண்ணு தான் அப்பா வந்து தேடும். ஈரமும் எப்படியோ ஓடி வந்து கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு. இல்னாவும் அப்பா வந்துட்டாரு ரிலாக்ஸ் ஆக, ஓ அப்பா தானே இல்ல இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவான். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல ஜோவும் வந்து ஜாயின் பண்ணிப்பா. இங்க ரோஸும் இந்த டாக்டர் என்ன பண்ண போறான்னு கதை ஓபன் பண்ண, ஆனா அந்த லூசு டெக்கரேட் பண்ணி வச்சு ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருப்பான். உனக்கு இது வரைக்கும் நான் ப்ராப்பரா ப்ரொபோஸ் பண்ணதில்ல, இப்ப பண்றேன்னு ஒரு லெட்டரை வச்சு படிச்சிட்டு இருப்பான். மை டியர் ஜெயந்தி பேபின்னு அவன் ஆரம்பிக்க, ரோஸோ டே அதை மட்டும் படிக்காத சொன்ன மட்டும் விட்டுருவேன் நானு. அவன் அந்த லெட்டர் படிச்சிட்டு இருப்பான். எங்க இந்த காம்படிஷனுக்கான ரவுண்டு ஸ்டார்ட் ஆகும். ஆனா இல்லனா கொஞ்சம் பயத்திலே இருப்பா. இல்லைன்னு நீ என்ன மட்டும் பாருன்னு ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ணிடுவான். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்னாக்கு கொஞ்சம் லைட்டா பயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் சூப்பரா டான்ஸ் ஆடுவா. இதுக்கு மேல நான் இன்விசிபிள் இல்லன்னு இல்ல மனசுக்குள்ளே நினைச்சுக்க இல்லனாவ பாக்குற இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இப்ப டான்ஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் செல்ஃபி எடுப்பாங்க. ஆனா ஜோ மட்டும் தனியா போவா. இல்லனவும் போய் பேசுவா. ஜோ கணக்குமே தன் ஃப்ரெண்டா இருந்தோம் இல்லைன்னு டேட்டு கூப்பிட்ட விஷயத்த மறைச்சதுதான். இல்லவும் எனக்கு சூப்பர் பவர் இருக்குன்னு உண்மையை சொல்ல யார் நம்புவா? ஜோ எனக்கும் சூப்பர் பவர் இருக்கு, நான் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணுவேன்னு அவ்வளவு ஸ்மைல் பண்ண 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. ஜோவும் கடைசியா சாரி கேப்பா. அன்னைக்கு லாக் பண்ணதுக்காக இல்லனாவும் மன்னிச்சிருவா. இங்க ஹீரோனுக்கு ஹீரோவை பார்க்கும்போது ஒண்ணு ஞாபகம் வரும். அன்னைக்கு இல்லனா லாக் ஆகும்போது ஹீரோ இதே ட்ரெஸ் தான் போட்டிருப்பாரு. இதை கேட்ட ஹீரோவும் தோ வரேன்னு வெளியே போக ஹீரோனு பின்னாடி போவாங்க. அப்பதான் பாட்டி ரோஸு காணன்றதே பாப்பாங்க. இங்க ரோஸோட காலை பிடிச்சு அந்த பாய் ஃப்ரெண்ட் கெஞ்சிட்டு இருப்பான். முடியாது போடன்னு ரோஸ் சொல்ல, அவன் உனக்கு நான் இன்னும் சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன்னு பெட்ரோல் எடுப்பான். நீ மட்டும் எனக்கு ஓகே சொல்ல இந்த இடத்தையே கொளுத்து விட்டுருவேன்னு சொல்ல, ரோஸு உன்னால முடியாதுடான்னு சொல்வா. அவனால முடியாதுதான், ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பயம். கொஞ்சம் கொஞ்சமா ஊத்திட்டு இருப்பான். கடைசியில முடியாதுன்னு அவனே ஒத்துப்பான். ரோஸும் எனக்கு தெரியும் உன்னால முடியாதுன்னு, அதை புடிச்சு போய் தான் நான் உன்னை லவ் பண்ணேன். நீ ஒரு கோலடா, உன்னோட கோலத்தை இருந்தா எனக்கு பிடிக்கும். ஆனா நீ என்ன சீட் பண்ணிட்ட. அந்த டாக்டரும் அழ ஆரம்பிக்க, ரோஸும் அழுது போதும் கிளீன் பண்ணிட்டு கிளம்புன்னு போவா. இங்க டான்ஸர்லாம் காத்துல பறந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்க. அப்பதான் பாட்டிக்கு புரியுது, பாட்டி பார்த்த கனவு பாஸ்ட பத்தி இல்ல ஃபியூச்சரை பத்தி. இப்ப நடக்க பொறுத்த இல்லோட ஸ்கூல்ல ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக போகுது. அது தெரியாம ஹீரோவும் டக்குன்னு நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, ஹீரோயின் ஏன் நீ பதட்டமா இருக்கன்னு கேட்பாங்க. ஹீரோவோட கழுத்தை செக் பண்ணி பார்க்க அந்த காயம் மறைஞ்சிட்டு வருது. அதான் ஹீரோவோட பதட்டத்துக்கு காரணம். ஹீரோவும் அம்மாவோட கனவுக்காகவும் உன்னை காப்பாத்தி ஆகணும்ன்றது என் விதின்றதுனாலயும் நான் உன்னை காப்பாத்த போகல, உனக்காக தான் நான் போறேன்னு சொல்லி ஹீரோவும் கிஸ் பண்ணிட்டு போக, அப்ப ஹீரோப்பா வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் ஆக போகுதுன்னு சொல்வாரு. அந்த ஃபயர் ஆக்சிடென்ட்கான காரணம் தோ இந்த டாக்டர் தான். நல்லாதான் கிளீன் பண்ணுவான், ஆனா தொடச்ச துணிய தெரியாம நெருப்புல போட்டுருவான். அவ்வளவுதான், நெருப்பு பத்திக்கும். ஃபர்ஸ்ட் அன்னைக்குதான் ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த லூஸால முடியாது. என் தப்பு இல்ல, இது ஒரு ஆக்சிடென்ட் அவனு கத்திட்டு இருக்க. தாத்தா ஃபயர் எல்லாமே ஆன் பண்ணி விட்டுருவாரு. ரோஸ் ஆடிட்டோரியம் ரூமுக்கு வர அவளுக்கு புரிஞ்சிருச்சு இந்த நெருப்புக்கான காரணம் யாருன்னு. பேக் ஸ்டேஜ்ல நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஃபயர் கர்டைன் போடலான்னு பார்த்தா அது ஸ்டக் ஆயிடும். இப்ப அந்த ஃபயர் கர்டைனை போட்டே ஆகணும், அப்படி இல்லைன்னா பெரிய ப்ராப்ளம் ஆயிடும். கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க, அதனால ரோஸ் பறந்து போய் அந்த கர்டைனை போட்டுருவா. ஹீரோனு இல்னாவை தேடி ஓடிட்டு இருப்பாங்க. பிரசன்ட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோனை தேடி ஓடிட்டு இருப்பாரு. வேற வழி இருக்கான்னு பாக்கிறதுக்காக இல்னாவும் போக கொஞ்ச நேரத்திலே ஷட்டர் உடைச்சிட்டு ஹீரோ வருவாரு. ஜோவை காப்பாத்திடுவாரு. இல்னாவை தேடி போக ஹீரோனுக்கு நெருப்ப பத்தலே பயம். இருந்தாலும் இல்னாவை காப்பாத்துறதுக்காக தேடிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இல்னாவை கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா அப்போ அங்க இருந்து செவரு விழ போக அந்த செவத்துலதான் கிளாக் இருக்கும். அதை ஹீரோ வந்து தாங்கி பிடிச்சிருவாரு. பாட்டி சொன்ன கனவு இதுதான். இல்லாவே ஹீரோனை காப்பாத்திடுவாரு. ஹீரோனும் கத்துருவாங்க எங்க கூடயே வந்துருங்கன்னு. ஆனா ஹீரோவால அந்த வெயிட்டை விட முடியாது. இல்லாம மட்டும் ஹீரோன் காப்பாத்தி கூட்டு போக அந்த சிவர் ஹீரோ மேல விழ ஹீரோ பாஸ்டுக்கு போயிடுவாரு. இல்லாவோட பர்த்டேக்கு இன்னா கொடுத்த தன்னோட ஒய்ஃப்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கடைசியா தன்னோட சாக போற ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு ஹீரோயினை காப்பாத்துறதுக்காக ஹீரோ கிளம்புவாரு. ஹீரோன் அந்த ஸ்டோரேஜ் ரூம்ல தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ மாஸ்க் போட்டுட்டு இருந்ததுனால ஹீரோனால ஹீரோவோட ஃபேஸ பார்க்க முடியாது. ஹீரோவும் ஆக்சிஜன் கொடுத்துட்டு ஹீரோனை விண்டோ கிட்ட கூட்டு போவாரு. அந்த பக்கத்துல தான் குதிக்கிறதுக்கு மேட்டை போட்டு வச்சிருப்பாங்க. ஹீரோனுக்கு தனியா குதிக்கிறதுக்கு பயமா இருக்கும். ஹீரோவும் நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன், நீ தனியா இருக்கன்னு நினைச்சாலும் நீ என்ன பார்க்கலனாலும் நான் உன் கூட தான் இருப்பேன். உன்னை நேசிக்கிற நிறைய பேரை நீ மீட் பண்ண போற. நம்ம ஸ்பெண்ட் பண்ற டைம் எல்லாமே ரொம்ப சந்தோஷமா இருக்க போகுது, நம்பிக்கை மட்டும் விட்டுறாதுன்னு ஹீரோ ரிங்க போட்டு விட்டு ஹீரோனை விண்டோல இருந்து தள்ளி விட்டுருவாரு. ரொம்ப புகையா இருந்ததுனால ஹீரோயின் கொஞ்சம் மயக்கத்துல இருப்பாங்க. ஹீரோவோட ஃபேஸ சரியா பார்க்க மாட்டாங்க. ஹீரோனை தள்ளி விட்ட உடனே அந்த இடமே வெடிச்சிரும். ஹீரோ அங்கேயே இருந்துருவாரு. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் இல்லனவ காப்பாத்திடுவாங்க. அந்த டாக்டரை ஜெயில போட்டுருவாங்க. அன்னைக்கு நடந்தது ஆக்சிடென்ட் தான். ஆனா இவன் கொளுத்தணுன்ற எண்ணத்துல தானே பெட்ரோல் எடுத்துட்டு வந்தான். அதனாலதான் இவனுக்கு ஜெயில் தண்டனை கிடைச்சிச்சு. அன்னைக்கு நடந்த ஆக்சிடென்ட்ல இறந்த ஒரே ஒரு ஆளு
ஹீரோ மட்டும்தான். ஆனா இப்போ ஹீரோயின் தனியா இல்ல, அவங்க அவங்களோட குட்டி பையனோட இருக்காங்க. இவன் பேரு நூரி. இவனுக்கு இப்ப பவர்லாம் இல்ல. ரோஸும் ரொம்ப ஜாலியா இருப்பா. கிம்ம தூக்கி போட்டு பறந்து விளையாடிட்டு இருப்பா. அதை பாக்குற கிரேஸுக்கு கொஞ்சம் கடுப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு ஆடிஷன்ல தோத்துட்டா. ஆனா அவளுக்கு ரோஸோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருச்சு. பாட்டி தூங்கறதுக்காக அடிக்கடி சவுனக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க பாட்டிக்கும் இரு நமக்கும் நல்ல செட் ஆயிடும். இல்லனா பெரிய பொண்ணாயிட்டா. அவளுக்குன்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இளோட ஃபேஸ் காட்டல. பாட்டி சவுனால இருந்து சூப் எடுத்துட்டு வருவாங்க. ஈரனும் அதை ஈட் பண்ண பாட்டி இன்னொரு பிளேட்டையும் செட் பண்ண சொல்லுவாங்க. எதுக்குன்னு ஈரனு கேட்டா அது அவங்களுக்கு தெரியாதா. கனவு கண்டாங்களாம். கனவுல பிளேட்டை பார்த்தாங்களாம். ஆனா பாட்டிக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு. கொஞ்சம் சந்தோஷமாவும் இருப்பாங்க. ஆனா சொல்ல மாட்டாங்க. ஈரனு போய் தன்னோட குட்டி பையனை பார்க்க அவன் பால் எடுத்து விளையாடிட்டு இருப்பான். அந்த பால் நேத்து தொலைஞ்சு போயிருக்கும். நேத்தெல்லாம் அழுதுட்டு இருந்திருப்பான். எப்படி கிடைச்சதுன்னு ஈரனு கேட்க அவன் நேத்துக்கு போய் எடுத்துட்டு வந்தானா. இவனாலயும் பாஸ்டுக்கு போக முடியும். அதுதான் இவனோட பவரே. ஈரனும் நானும் ஒன்னு தொலைச்சிட்டேன் 18 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு அதை எடுத்துட்டு வரியானே ஈரோட போட்டோ காட்ட அப்பாவான்னு கேட்பான். ஆனா அவன் குட்டி பையன் தானே, அவனுக்கு புரியாது. அவன் விளையாட ஆரம்பிச்சிருவான். அப்படி நினைச்சுதான் ஈரன் போவாங்க. இதையும் உணர்ந்து திரும்பி பார்க்க ஈரோ நேரே தன்னோட அப்பாவை கூட்டிட்டு வந்துட்டான். ஈரனும் அழுதுட்டே வெல்கம் பேக்னு சொல்ல அதோட இந்த எபிசோட் முடியுது. ஹாப்பி எண்டிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை பை, ஹேவ் எ நைஸ் டே.